வணக்கம். ஜூலை மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை. சனி பகவானுக்கும் ராகு பகவானுக்கும் உரியது சனிக்கிழமை. ராகு பகவானுடைய உதவி செப்டம்பர் மாதம் வரைக்கும் 3 ராசிகளுக்கு இருக்குது. அப்புறம் மாறுது, அதெல்லாம் சொல்கிறோம். சனி பகவான் இப்போ வக்கரமாக இருக்கிறதுனா என்ன? பின்னோக்கி நகர்வது. ஆனால் ராசிக்குள்ளேயே நகர்றார், மீன ராசிக்குள்ளேயே நகர்றார். அதனால் பலன்கள் மாறுபடும். வக்கரமாகி பின்னாடி இருக்கிற ராசிக்கு வந்துட்டால் பலன்கள் வேறு. இப்போ ராசிக்குள்ளேயே வக்கரமாக இருக்கிறதுனால பெரிதாக பாதிப்புகள் இல்லை. இந்த சனிக்கிழமை கூர்ம அவதாரம் நடந்த நாள். அதாவது கூர்மம்னா ஆமை. இப்போ தசாவதாரத்தில் ஆமை அவதாரம் அப்படின்னு சொல்லலாம். ஆமையினுடைய அவதாரத்தில் பூமாதேவியை காப்பாற்றி இந்த உலகத்தை தாங்கி இப்படி பல நிகழ்வுகள் இருக்குது. அது என்னங்கிறத சொல்கிறோம். இப்போ ராசி பலன் பார்த்துடலாம். மேஷராசிக்கார நேயர்களை, சனி வக்கரமாக இருக்கிறதுனால 7.5 சனியினோட தொல்லை கொஞ்சம் குறைவு. நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. குரு பகவான் சனியை பார்க்குறார். ஆமாம், அதனாலேயும் சனி தொல்லை குறைவு. அதனால் உங்களுக்கு வீண் செலவு குறைவு, தூக்கம் நிம்மதி இருக்குது. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. ராகு உதவியாக இருக்கார் 11ஆம் இடத்துல. இன்னும் 2 மாதத்துக்கு நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சந்திரன் உதவியாக இல்லை. சரி, அதனால் இன்னைக்கு நாள் சிறப்பாக இல்லை. கோபம், பதட்டம், தடுமாற்றம் அதிகம். வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 2, தெற்கு பச்சை. ரிஷபராசிக்கார நேயர்களை, பெருமாள் கோயிலில் தீபம் போடுங்க. ஓம் அகூபாரனே போற்றி, அகூபாரனே போற்றி, அனந்தனே போற்றி, கூர்மமே போற்றி, இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. ஆமை அவதாரம் எடுத்த நாள் பெருமாள் இன்னைக்கு. அதை நினச்சி ஆண்டாள் அருளிய திருப்பாவை படித்து பாருங்கள். இதெல்லாம் பண்ணுங்க, கெடுதல் வராது, தோக்க மாட்டீங்க. ஜெயிக்க முடியுமா? முடியாது. இதை சொன்னால் தோக்க மாட்டீங்க, உறுதி. ட்ரா. ஃபுட்பால் வேறு நடக்குது, உலக கோப்பை. அதனால் ட்ரா நான் தெரிஞ்சுக்கங்க என்னாட்டு. அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரே நம்பர் கோல் போட்டால் தானே ட்ரா, அல்லது கோலே 2 பக்கமும் போடலைனாலும் ட்ரா. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க, நல்லது. சனி ஏகப்பட்ட உதவிகளை செய்கிறார். ராகுவும் உதவி அதிகம், தொல்லை குறைவு. குரு பார்க்குறார் சனியை. அப்புறம் என்ன? சந்திரனும் உதவி செய்கிறார். சூப்பர் சூப்பர் சூப்பர், ஒரே வார்த்தை, அவ்வளோதான். உங்கள் 3 நட்சத்திரத்தோட பொதுவான குணம் என்ன? தைரியம், பெருந்தன்மை, இதெல்லாம் ஜெயிக்குது. எதிரிகளுக்கு கூட உதவி செய்கிற ஆள் மறந்துட்டு, அவங்க பண்ண துரோகத்தை மறந்துட்டு, அதனால் அவங்க நன்றியோடு இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆமாம், சூப்பரான நாள் இன்னைக்கு. பிரமாதம், வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. சனி இன்னும் 2 வருஷத்துக்கு உதவி செய்கிற 3 ராசிகளில் உங்களுது ஒன்று. எனவே வக்கரமாக இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நல்லது. பெருமாள் கோயிலில் தீபம் போடுங்க. ஓம் பூமாதேவியே போற்றி, பாமாதேவியே போற்றி, அகூபாரனே போற்றி, அனந்தனே போற்றி, இந்த மந்திரங்களை சொல்லுங்க. கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி உதவி செய்யுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், பொறாமை இல்லாமற் போகும். அவ்வளோதான். அது ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கரு. மற்றவங்க பார்த்து ஐயப்பா இப்படியெல்லாம் அப்படின்னாவே வம்பு. அதுக்கு தான் சொல்கிறோம். மிதுன ராசிக்கார நேயர்களை, 10ஆம் இடத்து சனி வக்கரமாக இருக்கார். அதனால் தொல்லை குறைவு. ராகு 9ஆம் இடத்துலேருந்து அப்படியே 8 நோக்கி போகிறார். அது ஒரு தொல்லை. சந்திரனும் உதவி அல்ல. எனவே உடல்நலம் பாதிக்கப்படும். வண்டி ஓட்டுறது கவனம், நிதானம், பேச்சிலே நிதானம், பண விஷயத்தில் பொறுமை. இன்னைக்கு நாள் சிறப்பாக இல்லை, ஜாக்கிரதை. திருவாதிரையில் பிறந்தவங்க அம்மனுக்கு தீபம் போடணும். ஏங்க, திருவாதிரைக்கும் சனிக்கிழமைக்கும் தலைவர் ராகு. அதனால் ஆமாம் பண்ணிடுங்க. ஆனால் 3 நட்சத்திரத்துக்கும் நாள் சிறப்பாக இல்லை, பரிகாரம் முக்கியம். என்னங்கிறத சொல்கிறோம். அனுகூலமான எண் 1, மேற்கு நீலம். பெருமாள் கோயிலில் தீபம் போடுங்க. ஓம் அகூபாரனே போற்றி, அகூபாரனே போற்றி, அனந்தனே போற்றி, கூர்மமே போற்றி, இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. ஆமை அவதாரம் எடுத்த நாள் பெருமாள் இன்னைக்கு. அதை நினச்சி ஆண்டாள் அருளிய திருப்பாவை படித்து பாருங்கள். இதெல்லாம் பண்ணுங்க, கெடுதல் வராது, தோக்க மாட்டீங்க. ஜெயிக்க முடியுமா? முடியாது. இதை சொன்னால் தோக்க மாட்டீங்க, உறுதி. ட்ரா.
ஃபுட்பால் வேறு நடக்குது, உலகக்கோப்பை, அதனால் ட்ரானா தெரிஞ்சுக்குங்க என்னான்ட்டு. அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரே நம்பர் கோல் போட்டால் தானே ட்ரா, அல்லது கோலே 2 பக்கமும் போடலைனாலும் ட்ரா. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க, நல்லது. கடகராசிக்கார நேயர்களே, சனி வக்கரமாக இருக்கிறதுனால அஷ்டம சனி மறுபடியும் வருதா சார்? கிடையாது. குரு சனியை பார்க்கறதுனால சனியினோட தொல்லை குறைஞ்சி உதவி அதிகமாகுதா சார்? ஆமாம். ராகு 8ஆம் இடத்துலேருந்து மெல்ல மெல்ல 7ஆம் இடத்துக்கு வர்றதுனால நல்லதா சார்? ஆமாம். அப்போ இன்னைக்கு நல்லதா? இல்லை. ஏன்? சந்திரன் உதவியா இல்லை. ஒரு நாள் நல்ல நாளா இல்லையாங்கிறதுக்கு சந்திரன் உதவியாக இருக்கணும். இன்னைக்கு நாள் நல்லா இல்லை, அவ்வளவு. அதனால் பரிகாரம் பண்ணணும், பண விஷயத்தில் நிதானமாக இருக்கணும், பேச்சில் கவனமாக இருங்க. ஆமாம், பொறுமையாக இருங்க. ஏமாற வாய்ப்பு இருக்குது, ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் பொதுவாக ஏமாறுற ஆள் தான், ஏமாத்தாமல் தானங்க இருக்கணும். ஆனாலும் ஏமாறாமல் இருக்கணுங்கிறதுனால பரிகாரம் முக்கியம். அனுகூலமான எண் 2, தெற்கு நீலம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயருக்கோ விநாயகருக்கோ தீபம் போட்டுருங்க. ஏன்? பூசத்துக்கும் சனிக்கிழமைக்கும் தலைவர் சனி. அதனால தான் இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சனி பகவானால் தொல்லை கொஞ்சம் மற்றவங்களுக்கு பண்ணுறதை விட குறைவாக தான் இருக்கும். கொஞ்சம் பெருமாள் கோயிலில் தீபம் போடுங்க. ஓம் அகூபாரனே போற்றி, அகூபாரனே போற்றி, அனந்தனே போற்றி, கூர்மமே போற்றி, இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. ஆமை அவதாரம் எடுத்த நாள் பெருமாள் இன்னைக்கு. அதை நினச்சி ஆண்டாள் அருளிய திருப்பாவை படித்து பாருங்க. இதெல்லாம் பண்ணுங்க, கெடுதல் வராது, தோக்க மாட்டீங்க. ஜெயிக்க முடியுமா? முடியாது. இதை சொன்னால் தோக்க மாட்டீங்க, உறுதி. ட்ரா. ஃபுட்பால் வேறு நடக்குது, உலகக்கோப்பை, அதனால் ட்ரானா தெரிஞ்சுக்குங்க என்னான்ட்டு. அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரே நம்பர் கோல் போட்டால் தானே ட்ரா, அல்லது கோலே 2 பக்கமும் போடலைனாலும் ட்ரா. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க, நல்லது. சிம்மராசிக்கார நேயர்களை சொல்லுங்கள். அஷ்டம சனி இருக்குது, 7ஆம் இடத்துல ராகு இருக்குது, அதானே. அஷ்டம சனி இருந்தாலும் குரு பார்க்குறார், சனி வக்கரமாக இருக்கார். அஷ்டம சனியில் சனி வக்கரமானால் தொல்லை குறைவு. ஆமாம், ராகு வேற மெல்ல மெல்ல 6ஆம் இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கிறார். அதனால் செப்டம்பர்லேருந்து ராகுவனோட உதவி உங்களுக்கு ஆரம்பிக்கும். ஆக நல்லது, பிரமாதம். இன்னைக்கு வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். கலக்கிறீங்க, பின்றீங்க, அவ்வளோதான். ஒரே வார்த்தை. 3 நட்சத்திரத்துக்கும் நல்ல நாள். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, சிகப்பு, வெள்ளை. பெருமாள் கோயிலில் தீபம் போடுங்க. ஓம் பூமாதேவியே போற்றி, பாமாதேவியே போற்றி, அகூபாரனே போற்றி, அனந்தனே போற்றி, இந்த மந்திரங்களை சொல்லுங்க. கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி உதவி செய்யுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், பொறாமை இல்லாமற் போகும், அவ்வளோதான். அது ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கரு. மற்றவங்க பார்த்து ஐயப்பா இப்படியெல்லாம் அப்படின்னாவே வம்பு. அதுக்கு தான் சொல்கிறோம். கன்னிராசிக்கார நேயர்களை, கண்டச்சனி. ஆமாம், ஆனால் 6ஆம் இடத்து ராகு. எதிரி தொல்லை, வியாதி தொல்லை, கடன் தொல்லையை குறைக்கிறார் ராகு. இல்லைன்னு சொல்லலை, கண்டச்சனினால் இருக்கிற தொல்லைகள் குறையுது. ஏன்? சனி வக்கரமாக இருக்கார்ல, இன்னைக்கு சந்திரனும் உதவி செய்கிறாருல. அப்போ அதனால் எங்களுக்கு என்ன? பேச்சு சாமர்த்தியம் அதிகம், பொறுமை அதிகம், நிதானம் அதிகம், வெற்றி அதிகம், உயர்வு அதிகம். அப்போ எதுதான் குறைச்சல்? தொல்லை குறைச்சல், கவலை குறைச்சல், அவ்வளோதான். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, பச்சை நீலம். நல்ல நாள் இன்னைக்கு. பெருமாள் கோயிலில் தீபம் போடுங்க. ஓம் பூமாதேவியே போற்றி, பாமாதேவியே போற்றி, அகூபாரனே போற்றி, அனந்தனே போற்றி, இந்த மந்திரங்களை சொல்லுங்க. கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி உதவி செய்யுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், பொறாமை இல்லாமற் போகும், அவ்வளோதான். அது ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கரு. மற்றவங்க பார்த்து ஐயப்பா இப்படியெல்லாம் அப்படின்னாவே வம்பு. அதுக்கு தான் சொல்கிறோம். துலா ராசிக்கார நேயர்களை, சந்திராஷ்டமம் சார், சுவாதிக்கா, சித்திரைக்கா, விசாகத்துக்கா 3 பேருக்கும்
மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது, அசைவ உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, நல்லது கெட்டதாகும், கெட்டது நல்லதாக தெரியும், ஜாக்கிரதை. அவ்வளோதான், ஒரே வார்த்தை. அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. அதுக்கு எந்த விதிவிலக்கு சார் அதனால் இப்படி இதெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். நல்லா இல்லை, ஜாகிரதை. முக்கிய முடிவு கூடாது, வழக்கமான வேலைகள் மட்டும், அவ்வளோதான். கோயிலில் தீபம் போடணும் விநாயகருக்கு. ஓம் அகூபாரணே போற்றி, மச்சமே போற்றி, கூர்மமே போற்றி, வராகமே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லணும். இல்லை அவதாரம், மச்சம்னா மீன் அவதாரம், கூர்மம்னா ஆமை, வராகம்னா பன்றி. அவ்வளோதான் சமஸ்கிருதத்தில் சொல்கிறோம். சிம்பிள், அவ்வளோதான். சமஸ்கிருதம் தெரிஞ்சுக்கிறது நல்லது தான், ஒன்றும் தப்பில். இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் கிடைக்குது, படிச்சுப்பார், நல்லது. இதெல்லாம் பண்ணுங்க, தோக்க மாட்டீங்க. ஏழைகளுக்கு உதவி செய்ய மறந்துடாதீங்க. பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோ. விருச்சிக ராசிக்கார் நேயர்களை, 5ஆம் இடத்து சனி, ஆனால் வக்கரமாக இருக்கிறதுனால தொல்லை குறைவு தான். குரு பார்க்குறார். 4ஆம் இடத்து ராகு, அர்த்தாஷ்டம ராகு சார். ஆமாம், ஆனால் மெல்ல மெல்ல 3ஆம் இடத்துக்கு வராருல, அதனால் ராகுவனோட தொல்லை குறைவு. சந்திரன் வேற உதவியாக இருக்கார். அது அனுஷத்துக்கு உதவி கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஏன், அத்தை மகன் பந்தியில் உட்கார்ந்துருந்தா பொண்ணு பரிமாறுறப்ப கொஞ்சம் இலையில கூடுதலாக இருக்கும்ல, முக்கியமான பதார்த்தங்கள், முக்கியமான உணவு வகைகள்லாம். அந்த மாதிரி இந்த அனுஷ நட்சத்திரத்துக்கு சனி ஹெல்ப் பண்ணுவார். ஏன், அனுஷத்துக்கும் சனிக்கிழமைக்கும் தலைவர் சனி. அதனால் மொத்தத்தில் விருச்சிகத்துக்கு இன்றைக்கி நல்லா இருக்குது, அனுஷத்துக்கு சூப்பராகவே இருக்குது. மொத்தத்தில் வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், அவ்வளோதான். ஒரே வரி. மெல்ல மெல்ல ராகும் உதவிக்கு வராரு. ஆமாம், கலக்குங்க. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை, சிவப்பு. பெருமாள் கோயிலில் தீபம் போடணுங்க. ஓம் ஆமையே போற்றி, அகூபாரனே போற்றி, அனந்தனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லணும். கூர்ம அவதாரம் கூகுளில் போடுங்க, படித்து பாருங்கள். தமிழ்நாட்டில் தனி கோயில் கிடையாது. ஆமாம், அது தெரியும். ஆனால் பெருமாள் கோயில் கதவுகளில், தூண்களில் சிற்பம் செதுக்கியிருப்பாங்க. ஆமை, அதுக்கு தீபம் காட்டலாம், தவறொன்றும் கிடையாது. இதெல்லாம் வழிபாடு செய். விலங்கியல் படித்தவங்களுக்கு தெரியும். பிசஸ், ஆம்ஃபிபியன்ஸ், ரெப்டைல்ஸ், ஏவ்ஸ், மேமல்ஸ். ஊர்வன, ஊர்ந்து போகிறது ஆமை. பூமாதேவியை தாங்கியதால், பூமியை தாங்கியதால் பூமி சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் உங்களுக்கு விலகும். இதெல்லாம் செஞ்சீங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்து. தனுசு ராசிக்கார நேயர்களை, அர்த்தாசிரம சனி, 4ஆம் இடத்து சனி நல்லா இல்லை. ஆமாம், ஆனால் அதனோட தொல்லை இல்லை. குரு பார்க்கறதுனால, சனி வக்கரமாக இருக்கிறதுனால. ராகு 3ஆம் இடத்துல இருக்கார், ஏகப்பட்ட உதவிகளை செய்கிறார். ஆனால் இன்னும் 2 மாதத்துக்கு தான் செய்வார். சந்திரனும் இன்னைக்கு உதவி செய்கிறார். மொத்தத்தில் சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். அப்புறம் என்ன, கலக்குங்க. நல்ல நாள், நிம்மதி, ஆமாம், வெற்றி. அனுகூலமான எண் 7, 9, தெற்கு மேற்கு, வெள்ளை, பச்சை. ஆனால் ராகு 2ஆம் இடத்துக்கு விரைவில் வர இருக்கார். செப்டம்பர்லேருந்து தொல்லை பண்ணுவார், அதை முன்கூட்டியே சொல்லிடுறோம். பிரச்சனை தான், பரிகாரம் பண்ணிக்கலாம், சமாளிச்சு. பெருமாள் கோயிலில் தீபம் போடணுங்க. ஓம் ஆமையே போற்றி, அகூபாரனே போற்றி, அனந்தனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லணும். கூர்ம அவதாரம் கூகுளில் போடுங்க, படித்து பாருங்கள். தமிழ்நாட்டில் தனி கோயில் கிடையாது. ஆமாம், அது தெரியும். ஆனால் பெருமாள் கோயில் கதவுகளில், தூண்களில் சிற்பம் செதுக்கியிருப்பாங்க. ஆமை, அதுக்கு தீபம் காட்டலாம், தவறொன்றும் கிடையாது. இதெல்லாம் வழிபாடு செய். விலங்கியல் படித்தவங்களுக்கு தெரியும். பிசஸ், ஆம்ஃபிபியன்ஸ், ரெப்டைல்ஸ், ஏவ்ஸ், மேமல்ஸ். ஊர்வன, ஊர்ந்து போகிறது ஆமை. பூமாதேவியை தாங்கியதால், பூமியை தாங்கியதால் பூமி சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் உங்களுக்கு விலகும். இதெல்லாம் செஞ்சீங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்து. மகர ராசிக்கார நேயர்களை, ஏங்க 7.5 சனி முடிஞ்சிருச்சுங்க, சூப்பருங்க. அப்புறம் என்னங்க, குரு வேற சனியை பார்க்குறாரு. ஆனால் சந்திரன் உதவியா இல்லை, ராகு உதவியா இல்லை. 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு, இன்னும் ராகுவும் மெல்ல ராசிக்கு தான் வராரு. அதனால் இன்றைக்கி சிறப்பாக இல்லை. சோர்வு மனசில், உடம்புல, அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் செஞ்சுக்கலான்னு சோம்பேறித்தனம், பதட்டம், சிக்கல், இதெல்லாம் இருக்குது. பரிகாரம் பண்ணினா தப்பிக்கலாம். உங்கள் ராசிக்கு தலைவர் தான் சனி, அவர் தான் கிழமைக்கும் தலைவர், நாங்கள் மறுக்கல. ஆனால் இன்றைக்கி நல்லா இல்லை, அவ்வளோ. ஒரே வார்த்தை, பரிகாரம் முக்கியம். அனுகூலமான எண் 3, தெற்கு, பச்சை. கோயிலில் தீபம் போடணும் விநாயகருக்கு. ஓம் அகூபாரணே போற்றி, மச்சமே போற்றி, கூர்மமே போற்றி, வராகமே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லணும். இல்லை அவதாரம், மச்சம்னா மீன் அவதாரம்,
கூர்மம்னா ஆமை, வராகம்னா பன்றி. அவ்வளோதான் சமஸ்கிருதத்தில் சொல்கிறோம். சிம்பிள், அவ்வளோதான். சமஸ்கிருதம் தெரிஞ்சுக்கிறது நல்லது தான், ஒன்றும் தப்பில். இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் கிடைக்குது, படிச்சு பாருங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணுங்க, தோக்க மாட்டீங்க. ஏழைகளுக்கு உதவி செய்ய மறந்துடாதீங்க. பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோ. கும்பராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லைங்க. 7.5 சனியில் பாதச்சனி, சனியினோட தொல்லை குறைஞ்சிக்கிட்டே வருது. நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. ராகு ராசியிலேருந்து கிளம்புறாரு விரைவில், அதுவும் நல்லது தான், கரெக்ட். ஆனால் சந்திரன் உதவியாளி என்னைக்கு குரு சனியை பார்க்குறார், நல்லது தான். ஆனால் எல்லாத்தையும் மீறி சந்திரன் தொல்லை பண்ணுறார். மனசு நிம்மதியாக இல்லை, கலக்கமாக இருக்குது, குழப்பமாக இருக்குது, தடுமாற்றமாக இருக்குது, சிக்கலாக இருக்குது. அது புரியலையே மக்களுக்கு. உங்களுக்கு புரியும். சதயத்தில் பிறந்தவங்க அம்மனுக்கு தீபம் போட்டுருங்க. சதயத்துக்கும் சனிக்கிழமைக்கும் தலைவர் ராகு. ஆமாம், இரக்கமே இல்லாத கிரகம் ராகு, பார்த்துக்கோங்க. எந்த ராவை நீங்கள் போட்டிங்கனாலும் சரி, இரக்கமும் இல்லை, மனசில் இரக்கமும் இல்லை. அவருக்கு இரக்கமே கிடையாது, ஏறு முகம்தான். அப்படியே இறங்கினாலும் காலி பண்ணுறது தான் இறங்குவார் அவர். எனவே இன்னைக்கு நாள் சிறப்பாக பரிகாரம் பண்ணினா போதும். உங்கள் மேலே கொஞ்சம் பிரியம் உள்ளவர் ராகு. ஏன்? அவரோட நட்சத்திரம் இந்த ராசியில் தான் இருக்குது. அதனால் இன்னைக்கு சிறப்பாக இல்லை, பார்த்துக்கோங்க. நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 3, தெற்கு பச்சை. கோயிலில் தீபம் போடணும் விநாயகருக்கு. ஓம் அகூபாரணே போற்றி, மச்சமே போற்றி, கூர்மமே போற்றி, வராகமே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லணும். இல்லை அவதாரம், மச்சம்னா மீன் அவதாரம், கூர்மம்னா ஆமை, வராகம்னா பன்றி. அவ்வளோதான் சமஸ்கிருதத்தில் சொல்கிறோம். சிம்பிள், அவ்வளோதான். சமஸ்கிருதம் தெரிஞ்சுக்கிறது நல்லது தான், ஒன்றும் தப்பில். இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் கிடைக்குது, படிச்சு பாருங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணுங்க, தோக்க மாட்டீங்க. ஏழைகளுக்கு உதவி செய்ய மறந்துடாதீங்க. பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோ. மீனராசிக்கார நேயர்களை, ஆமாம் 7.5 சனி நடக்குது, ராசியிலேயே சனி இருக்குது, 12ஆம் இடத்துல ராகு இருக்குது. ஆமாம், நல்லா இல்லை தானே? கிடையாது, நல்லா இருக்குது. எப்படிங்க? சந்திரன் உதவி செய்கிறார். 7.5 சனியாக இருந்தால் கூட, ராசியிலேயே சனி இருந்தால் கூட, குருவோட வீடு, குருவோட பார்வை, சனி வேற வக்கரம். அப்புறம் சனினால தொல்லை கம்மி. எங்கள் ராகு 12ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு அவர் தான் மெல்ல மெல்ல 11ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. ஆமாம், செப்டம்பர்லேருந்து ராகு சேமல் லிஃப்ட் உங்களுக்கு. ஆமாம், இன்றைக்கும் சந்திரன் உதவி செய்கிறார். நல்ல நாளாக இருக்குது, சந்தோஷம், வெற்றி, நிம்மதி, பிரமாதம். அனுகூலமான எண் 7, 9, தெற்கு மேற்கு பச்சை நீலம். உதரட்டாதியில் பிறந்தவங்க விநாயகருக்கு தீபம் போடணும், அல்லது ஆஞ்சநேயருக்கு போடணும், அல்லது காலபைரவருக்கு போடணும், அல்லது மயிலுக்கு தீபம் போடணும் முருகப்பெருமான் கோயிலில். ஏங்க? உத்தரட்டாதிக்கும் சனிக்கிழமைக்கும் தலைவர் சனி. ஆம், காலபைரவர், ஆஞ்சநேயர், விநாயகப் பெருமான், மயில். மயில் தான் காகத்தினுடைய மூதாதையர். காகம் சனி பகவானோட வாகனம், அதுதான். அதனால் மயிலுக்கு கூட தீபம் போடலாம். சரி, மொத்தத்தில் 3 நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி நல்லா இருக்குதுங்க, அவ்வளோதாங்க, சொல்லியாச்சு. பெருமாள் கோயிலில் தீபம் போடணுங்க. ஓம் ஆமையே போற்றி, அகூபாரனே போற்றி, அனந்தனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லணும். கூர்ம அவதாரம் கூகுளில் போடுங்க, படித்து பாருங்கள். தமிழ்நாட்டில் தனி கோயில் கிடையாது. ஆமாம், அது தெரியும். ஆனால் பெருமாள் கோயில் கதவுகளில், தூண்களில் சிற்பம் செதுக்கியிருப்பாங்க. ஆமை, அதுக்கு தீபம் காட்டலாம், தவறொன்றும் கிடையாது. இதெல்லாம் வழிபாடு செய். விலங்கியல் படித்தவங்களுக்கு தெரியும். பிசஸ், ஆம்ஃபிபியன்ஸ், ரெப்டைல்ஸ், ஏவ்ஸ், மேமல்ஸ். ஊர்வன, ஊர்ந்து போகிறது ஆமை. பூமாதேவியை தாங்கியதால், பூமியை தாங்கியதால் பூமி சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் உங்களுக்கு விலகும். இதெல்லாம் செஞ்சீங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்து. நேயர்களே, சனி பகவான் வக்கரமாகி இருக்கிறார். ராகு மெல்ல மெல்ல மகரத்தை நோக்கி நகருகிறார். இந்த நிலைமையில் எப்படி இருக்க போகிற இந்த சனிக்கிழமைங்கிறத சொன்னோம். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.